காலேஜ் படிக்கிற டைம்ல வாசு அண்ட் ரம்யா ஒரு லவ் பண்றாங்க. லவ் பண்ணி ஒண்ணா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா சிச்சுவேஷனால அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போறாங்க. ரம்யாக்கு வேற ஒருத்தன் கூட கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ வாசு போலீஸ் ஆயிட்டான். ஒரு கேஸ் விஷயமா போறான். அங்க பார்த்தா அவனுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா உங்களுக்கு காதலிச்ச பொண்ணு இப்போ செத்து கிடக்குறா. பக்கத்துல லெட்டர் இருக்கு. தான் கணவனுக்காக எழுதிருக்கா. என்ன தப்பு பண்ணது நான் தான், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அவனுக்கு நம்பிக்கை இல்லை, அந்த பொண்ணு எந்த தப்பு பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் புருஷனோட ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டா அந்த பொண்ணு சரியில்லை, நான் நல்ல பொண்ணு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி தப்பா பேசுறான். இன்னொரு ஆண்டி வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப திடீர்னு டேப் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகுது. அப்படியே வயிறுல பட்ட ஆண்டி காலில் போய் பட ஷாக் அடிச்சு ஆண்டி அந்த இடத்துல செத்துறாங்க. இப்போ ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. வாசு போயிட்டு ரம்யா அப்பா கிட்ட தனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்க அவர் வந்து நீ போலீஸ் ஆக போற, அதனால எனக்கு உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. மறுபடியும் ரம்யா வந்து வாசு பார்க்க வர வாசு சொல்றாங்க அப்பா கடைசி வரைக்கும் ஒத்துக்கணும் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல உன்ன மாதிரி பொண்ணு எப்படிதான் இருக்காங்கன்னு தெரியல, மனசுல ஒருத்தனை வச்சுக்கிட்டு இன்னொருத்த கூட எப்படி வாழ்றாங்க அப்படின்னு என்ன பத்தி இப்படி பேசிட்டே இதுக்கப்புறம் நான் யாராவது கல்யாணம் பண்ணிட்டோம் சரி ஜென்மத்துக்கு ஒன்னும் நான் நினைக்க மாட்டேன், என்ன கேவலமா பேசிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவ போய் அதுக்கப்புறம் என்ன மீட் பண்ணிருக்க மாட்டாங்க. பிரசென்ட்ல வாசு ரம்யா சிஸ்டர் கிட்ட கேட்கறாங்க அவங்க கல்யாண வாழ்க்கை பத்தி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி தங்கச்சி கறி சொல்றா. இப்போ ரம்யாவோட ஹஸ்பண்ட் காட்டுறாங்க. பொண்டாட்டி இல்லாத சோகத்துல தற்கொலை பண்ண முயற்சி பண்ணிருப்பாங்க. எல்லாரும் திட்டி இருப்பாங்க. வாசுக்கு புரியுது ரம்யா மேல எவ்வளவு லவ் இருந்திருக்காங்க புருஷனுக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு அங்கிள் போயிட்டே இருக்கு. நீ ஆட்டோமேட்டிக்கா கொடை கீழே போய் விழுந்துட்டு அது வந்து தாக்க அந்த அங்கிள் செத்து போயிடுவாரு. இங்க ஒருத்தன் பாத்ரூம்ல இருப்பான். திடீர்னு அவங்க வந்து தாக்குதல் நடக்கும். சோ வாசுக்கு திடீர்னு டவுட்டா இருக்கும். செத்து போய் எல்லாரும் வந்து தண்ணி மூலமா தான் சாகுறாங்க, என்னவா இருக்கும் சொல்லி ஓடி வந்து பாப்பான். பார்த்தா அவன் ஆட்டோமேட்டிக்கா அவனே தன்னை காயப்படுத்திட்டு இருப்பான். இவன் வாசு காப்பாத்த ஓடி போவான். ஆனா இந்த யூஸ் இல்ல. அப்போ ஷாக்கிங் ஒரு விஷயம் பாக்குறான். தண்ணியில கால் அச்சு விழுது. அதை பார்த்தா உனக்கு புரிஞ்சு போது இது எல்லாமே ரம்யா தான் பண்றா அப்படின்னு சொல்லி. சோ அவனுக்கு இது தப்பு நடந்திருக்கு. நான் தப்பான வார்த்தை சமத்தால என்னை விட்டு போன பொண்ணு அவளை தப்பு பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல அங்கே கண்ணாடியில ஒரு முகம் வந்து அப்படியே அழுற மாதிரி காட்டுது. வாசு தன் வீட்டுல ரம்யாவோட சிஸ்டரை தங்க வச்சிருப்பான். அவளுக்கு என்ன பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு. அப்போ ரம்யாவோட சிஸ்டர் மேல ரம்யாவோட ஆத்மா வந்து எல்லா விஷயமும் சொல்லும். அவளுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அங்கே கோச்சிட்டு வந்திருப்பா இல்லையா. அப்போ அவங்க அப்பா வந்து கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிட்டு நல்ல பிள்ளை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. புது ஃபிளாட்ல போயிட்டு அந்த ஃபிளாட்ல ஒரு ஆண்டி வருவாங்க. அவங்க வந்து பொண்ணு வந்திருக்க வேண்டிய வீடு இது நீ வந்துட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி பேச அதுல ரம்யாக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது, கஷ்டமா இருக்கும். பக்கத்து வீட்டு சின்ன பார்க்க பையன் அடிக்கடி வருவான். இதெல்லாம் பார்த்து ரம்யா கஷ்டமா இருக்கும். அந்த பொண்ணு அட்வைஸ் பண்ணுவான் நீ சின்ன பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதே அப்படின்னு சொல்லி. இன்னொரு அங்கிள் பக்கத்து ஃபிளாட்ல இருப்பாரு. அவர் வந்து வேலைக்கார பொண்ணு கிட்ட கொஞ்சம் தப்பா பேசியிருப்பாரு. அதுக்கும் அட்வைஸ் பண்ணி திட்டி இருக்காங்க மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி. அண்ட் இங்கே ரம்யா ஒரு பிரச்சனை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருப்பான். அந்த காலத்து பொண்ணு சரியில்லை அப்படின்னு சொல்லி அதே டைம்ல கரெக்டா ரம்யா ஃபர்ஸ்ட் லவ் பண்ண விஷயம் எல்லாமே சொல்லிட அவங்க அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேஷுவலா எடுத்து ரொம்ப சந்தோஷமா அதுக்கப்புறம் இருக்க ஆரம்பிப்பாங்க. அந்த பொண்ணு பார்க்க வருவாங்க. அவங்க சொல்லிடுவாங்க நான் ரம்யாவை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டிக்கு ஏற்கனவே கோவம். ஸோ எல்லாருக்கிட்டையும் பத்த வச்சுட்டு அந்த ஃபிளாட்ல இருக்க எல்லாருமே வந்து அந்த ரம்யா பத்தி தப்பா பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்க புருஷனுக்கும் இன்னும் அடிக்கடி தகராறு வரும், பிரச்சனை வரும். அப்போ செத்துலாமா அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதிட்டு இருப்பா. அதுக்கு அப்படியே தூங்கிட்டு இருப்பா. அந்த லெட்டர் அவங்க புருஷன் பார்த்துருவான். பார்த்துட்டு காஃபில தூக்க மாத்திரை போட்டு கொடுத்துட்டு அவ அப்படியே தூங்கிட தப்பா பேசுவான். நீ எல்லாத்துக்கும் ஒத்துட்டு இருப்பா, அதான் அவன் சொல்லி விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த பொண்ணு தப்புல படுக்க வச்சு அந்த லெட்டர் அவக்குள்ளேயே வச்சு தண்ணி ஆன் பண்ணி விட்டுட்டு இருப்போம். இப்படிதான் வந்து புருஷன் கொன்னா அப்படின்ற விஷயம் எல்லாமே சொல்லிட. இப்போ ரம்யாவோட தங்கச்சி பிடிச்சி வந்து தப்பா நடக்க ட்ரை பண்ண கரெக்டா அந்த டைம்ல ரம்யாவோட ஆத்மா வாசுக்குள்ள வந்து அவங்க போட்டு நல்லா சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க ஆத்மாவை பார்த்துட்டு பயந்துறான். அடுத்த நாள் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிறாங்க. எல்லாரும் முன்னாடி ஒத்துக்கிறாங்க என்னோட சந்தேக புத்தியால தான் வந்து நான் ரம்யாவை கொன்னேன் அப்படின்னு சொல்லி. கொஞ்ச நேரத்துல தண்ணி லெஃப்ட் ஹேண்ட்ல எடுத்து குடிக்க வாசுக்கு புரிஞ்சு போகுது இது வந்து ரம்யா தான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரம்யா வந்து லெஃப்ட் ஹேண்ட். இப்போ குழந்தை வந்துட்டு தேங்க்ஸ் வாசு அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு போகும். அப்போ அந்த படைக்குள்ள வந்து ரம்யாவோட உருவம் அவனுக்கு தெரியும். இங்க ரம்யாவோட புருஷன் கதறுவான் நான் இந்த தப்பு பண்ணலன்னு சொல்லி. ஏன்னா இப்போ ரம்யாவோட ஆத்மா அவனுக்குள்ள இல்ல. அவனை வீட்டு போலீஸ்காரங்க கூப்பிட்டு போவாங்க. அவன் போற வண்டியும் பிளாஸ்ட் ஆகிற மாதிரி காமிச்சு படத்தை முடிச்சிருவாங்க.